ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரியை மையமாக கொண்டு கரூர் மாவட்டத்தில் அதிமுகவின் ஒரே அணிக்குள்ளாகவே மோதல் புகைந்து வருகிறது. கரூர் தொகுதி அதிமுகவின் 3 முக்கிய பிரமுகர்களுக்கு இடையே நீரு பூத்த நெருப்பாக உள்ள பிரச்சினைக்கு நாளைய நீதிமன்ற உத்தரவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் கரூரில் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்று அறிவித்தார் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா. அப்போது தமிழக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அவர் கரூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாங்கல் குப்புச்சிப்பாளையம் பகுதியில் இடத்தை தேர்வு செய்தார். மக்களும் மருத்துவக் கல்லூரிக்காக 25 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினர். 2014 ஜூலையில் அமைச்சர் பதவியும் கரூர் மாவட்ட செயலாளர் பதவியும் செந்தில் பாலாஜியிடமிருந்து பறிக்கப்பட்டது. தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. இவர் கரூர் எம்பியும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரையுடன் இணைந்து செயல்பட்டார். இதையடுத்து வாங்கல் குப்புச்சிப்பாளையத்தில் இடவசதி குறைவாக இருப்பதாக கூறி கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட காந்தி கிராமத்தில் மருத்துவக் கல்லூரிக்கு 25 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து மருத்துவக் கல்லூரிக்கு கடந்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார் ஜெயலலிதா. நிகழ்ச்சியில் பங்கேற்ற செந்தில் பாலாஜி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். அரசாணைப்படி வாங்கல் குப்புச்சிப்பாளையத்தில் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்றும் காந்திபுரத்தில் அமைக்கக்கூடாது என்றும் கோரி நீதிமன்றத்தை நாடிய வாங்கல் குப்புச்சிப்பாளைய மக்கள் அதற்கு தடையாணை பெற்றனர். ஜெயலலிதா மறைவை அடுத்து காட்சிகள் மாறிய நிலையில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. வாங்கல் குப்புச்சிப்பாளையத்திலேயே மருத்துவக் கல்லூரியை அமைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி வருகிறார். நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு 28ஆம் தேதி நடைபெறுகின்ற உண்ணாவிரத அறப்போராட்டத்தை ஒத்தி வைத்திருக்கின்றோம். நீதிமன்றத்திலே உத்தரவுகளை பெற்று காவல்துறை அனுமதியோடு நிச்சயமாக எங்களுடைய உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெறும். மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வேறு இடம் தேர்வு செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்பொழுதெல்லாம் அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனால் இப்பொழுது ஏதோ நான் என்னுடைய பெயரை சொல்லி மருத்துவக் கல்லூரியை வேறு இடத்துக்கு மாற்றுவதாக ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று. இதுவரை கரூர் எம்பியான தம்பிதுரை இந்த விவகாரத்தில் எந்த கருத்தும் தெரிவிக்காத நிலையில் மருத்துவக் கல்லூரி விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கரூர் செய்தியாளர் கண்ணன்.